மந்தமான வாழ்க்கையை வெல்லும் வழிகள் நம்மில் பெரும்பாலோர் நம் நாளை அதே வழியில் தொடங்குகிறோம். நாம் எழுந்திருக்கிறோம், பல் துலக்குகிறோம், குளிக்கிறோம், ஆடை அணிகிறோம். இது வழக்கமானதாக உணர்கிறது, கிட்டத்தட்ட அர்த்தமற்றது. நாளின் உண்மையான பகுதியை அடைய நாம் எடுக்கும் படிகள். பின்னர் பயணம் வருகிறது. நாம் போக்குவரத்தில் சிக்கிக்கொண்டாலும் அல்லது அதே பழக்கமான சாலைகளில் விரைந்து சென்றாலும் அதை ஒரு தொந்தரவாகவே பார்க்கிறோம். நாம் இருக்க வேண்டிய இடத்திற்கு செல்வதற்கு முன் மற்றொரு தாமதம். வேலையிலோ அல்லது பள்ளியிலோ முடிவில்லாத மணி நேரங்களை நாம் கடந்து செல்கிறோம். நிமிடங்கள் எப்படியாவது வேகமாக நகரும் என்று நம்பி கடிகாரத்தை வெறித்து பார்க்கிறோம். நாம் மதிய உணவிற்காக பொறுமையின்றி காத்திருக்கிறோம். ஒரு சிறிய தருண நிவாரணத்திற்காக காத்திருக்கிறோம். அப்போது கூட இறுதியாக நமக்கு உணவு கிடைக்கும்போது அதை விரைவாக செய்கிறோம். அதனால் நாம் நம் தொலைபேசியில் உருட்டவும் வீடியோவை பார்க்கவும் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப வேண்டிய கட்டாயம் ஏற்படும் வரை நேரத்தை கொல்லவும் முடியும். நாள் முடிந்ததும் நாம் சோர்வாக வீட்டிற்கு செல்கிறோம். இரவு உணவு கூட ஒரு பணியாக மாறும். நாங்கள் விரைவான எளிதான வழியை தேடுகிறோம். எந்த முயற்சியும் எடுக்காத ஒன்று, அதனால் நாங்கள் அதை செய்து முடிக்க முடியும். பின்னர் நாம் இன்னும் கொஞ்சம் உருட்டலாம், ஒரு நிகழ்ச்சியை பார்க்கலாம், படுக்கைக்கு செல்லலாம். அதனால் நாளை அதை மீண்டும் செய்ய நாம் மிகவும் சோர்வாக இருக்க மாட்டோம். அவ்வளவுதான். நாளை வருகிறது, அதுவும் அதேதான். நாம் அவசரமாக முயற்சிக்கும் மற்றொரு தருணங்கள். நாம் வாழவில்லை, நாம் காத்திருக்கிறோம். சிறந்த ஒன்றிற்காக, வாழ்க்கை மீண்டும் உற்சாகமாக மாறுவதற்காக காத்திருக்கிறோம். ஆனால் உண்மை இங்கே, எப்போதும் மாற வேண்டியது வாழ்க்கை அல்ல. அதை பார்க்க நாம் எப்படி தேர்வு செய்கிறோம் என்பதை பொறுத்தது. நாம் அதிர்ஷ்டசாலிகள் என்றால் உண்மையில் அதிர்ஷ்டசாலிகள். மகிழ்ச்சி எப்போதும் வியத்தகு மாற்றங்களிலிருந்தோ அல்லது பெரிய சாதனைகளிலிருந்தோ வருவதில்லை என்பதை நாம் உணர்வோம். இது இருப்பிலிருந்து வருகிறது. இது சிறிய விஷயங்களை கவனிப்பதன் மூலம் வருகிறது. குளிக்கும்போது நம் தோலில் வெதுவெதுப்பான நீர் பாயும் உணர்வு. நாம் யார் என்பதை வெளிப்படுத்தும் ஆடைகளை தேர்ந்தெடுப்பதில் திருப்தி. நாம் பயணிக்கும்போது ஜன்னலுக்கு வெளியே காணப்படும் காட்சி, மரங்கள், வானம், மக்கள், இவை அனைத்தும் உயிருடன் நகரும் உலகின் ஒரு பகுதி. போக்குவரத்து நெரிசல், நீண்ட வரிசைகள் கூட மற்றவர்கள் கூட இருக்க விரும்பும் இடத்தில் நாம் இருப்பதற்கான அறிகுறிகளாகும். ஒவ்வொரு உணவு துளியும் உயிர் வாழ நமக்கு தேவையானது நம்மிடம் உள்ளது என்பதை நினைவூட்டுகிறது. ஒவ்வொரு பணியும் கற்றுக்கொள்ள, மேம்படுத்த, நாம் இருக்கும் தருணத்தை நினைவில் கொள்ள ஒரு வாய்ப்பு. நாம் ஞானிகளாக இருந்தால் ஒவ்வொரு தருணத்தையும் அடுத்த தருணத்திற்கான ஒரு படிக்கல்லாக கருதுவதை நிறுத்துவோம். வார இறுதி, பதவி உயர்வு, ஒரு நாள் ஆகியவற்றை எதிர்பார்த்து நம் வாழ்க்கையில் விரைந்து செல்வதை நிறுத்துவோம். அதற்கு பதிலாக நாம் வாழ்வோம். ஏனென்றால் ரகசியம் இதுதான். உங்கள் நாளில் என்ன இருக்கிறது என்பது வாழ்க்கையை சலிப்படையச் செய்வதில்லை அல்லது உற்சாகப்படுத்துகிறது. நீங்கள் அதை பார்க்க எப்படி தேர்வு செய்கிறீர்கள் என்பதுதான். ஒவ்வொரு கணத்திற்கும் நீங்கள் எப்படி காட்ட விரும்புகிறீர்கள் என்பதுதான். வாழ்க்கை சிறப்பாக மாறும் வரை நீங்கள் காத்திருக்கலாம் அல்லது இன்றே ரோஜாக்களை நட ஆரம்பிக்கலாம். எனவே நீங்கள் ஒவ்வொரு அடியிலும் அவற்றை மணக்க முடியும். ஜெய் ஹிந்த்.